Hi sweeties, welcome to our channel Miss Sans. நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு நம்ம ஒரு DIML vlog தான் பார்க்க போறோம். வாங்க போய் வீடியோ பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இன்னைக்கு சண்டே மார்னிங் ஒரு 8 o'clock இருக்கும். இவ்வளோ காலைல ஏஞ்சி சண்டே எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு இன்னைக்கு காலேஜ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அங்கே ரெடியாகி கிளம்ப போகிறோம். இப்போதான் ஏஞ்சி வந்தேன், ரெடி ஆகிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். இன்னைக்கு சண்டே, வீட்டில் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நமக்கு தான் காலேஜ் இருக்குது. ஸோ அதனால நம்ம தான் ஏஞ்சி பாலை காசி காஃபி போட்டுட்டு கிளம்பணும். கிளம்பிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ ஸ்வீட்டிஸ், இப்போ நம்ம காலேஜுக்கு ரெடி ஆயாச்சு. இதுதான் நம்ம அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும். வெளில செம்மையா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி போக போறோம்ட்டு தெரியல. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கிருந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி நம்ம காலேஜை ரீச் பண்ண போறோம். செம்ம டைம் ஆயிடுச்சு. இப்பவே டைம் ஒரு 9 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா என் காலேஜ் டைம் 8:30 நைட்டு. எனக்கு ஷிஃப்ட்ல ஒர்க் இருந்தனால ஒர்க்கை முடிச்சுட்டு எந்திரிக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அப்புறம் மழை வேற பெய்யுது. எப்படி போக போறேன்னு தெரியல. நான் காலேஜ் போயிட்டு அப்புறம் எங்க போறேன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோல அப்டேட் பண்றேன். ஸோ நம்மளை அப்பா கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் விட்டுறதா இருந்துச்சு. பட் ஆனால் மழை பெய்யுது, அதனால அவரால் வர முடியல. இப்போ வண்டி எடுத்துகிட்டு என் கூட வரும்போது நான் கூட பிடிச்சிப்பேன். பட் திரும்பி போகும்போது அவர் எப்படி போவார் தெரில. சரி ஓகேப்பா, நானே ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்படி போகிறதுமே, ஆட்டோவில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஆட்டோவில் போகிறது பிடிக்குமா பிடிக்காதான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆட்டோவில் போகிற அளவுக்கு பெரிய டிஸ்டன்ஸாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு எங்கள் வீட்டுக்கும் கேட்டால் கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் மழைங்கிறனால நான் ஆட்டோலேயே போயிட்டேன். அப்படி ஆட்டோவில் போயுமே அவசரமாக நம்ம ட்ரெயினில் ஏறணும். ஏறிட்டு போயிட்டுருக்கோம். என்னால் ஃபுல்லாக வீடியோ சரியாக எடுக்க முடியுமான்னு தெரியல காலேஜ் போயிட்டு. ஏன்னா கிளாஸில் மொபைல்ஸ் அலௌடு இல்லை. மொபைல் ஷூட் பண்ண ஏதாவது இஷ்யூ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து காலேஜ்குள்ளே கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியாது. நான் காலேஜ் முடிச்சுட்டு எங்கே போகிறேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சீக்கிரமாக போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும் தனியாக போகிற மாதிரி இருந்தது. நான் மட்டுமே மழையை ரசிச்சுக்கிட்டு சந்தோஷமாக போயிட்டு இருந்தேன். நம்ம காலேஜ் முடிச்ச உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வாடி டி நகர் போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போனால் செம்ம க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் பார்த்தா பொங்கல் ஷாப்பிங், அதனால தான் அவ்வளோ க்ரௌடு வந்திருக்காங்க. ஸ்வீட்டி, இப்போதான் டி நகரில் அந்த க்ரௌட்லேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். இவ்வளோ க்ரௌட் இருக்கும்போது நீ ஏன் டி நகர் போனேன்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் டி நகர் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே கிளிப்பிங்ஸ் போடுறேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா வந்து தயவு செய்து யாரும் பொங்கல் முடிகிறவரே டி நகர் பக்கம் போயிடாதீங்க. முடியல சத்தியமா. ஒரு பொங்கல் ட்ரெஸ் எல்லாம் வீட்டு பக்கத்துல இருக்க கடையில எடுத்துக்கோங்க. டி நகர் செம்ம க்ரௌடு. வீடியோல பாத்துருப்பீங்க அந்த கிளிப்பிங் எப்படி இருந்ததுன்ட்டு. அதுல இருந்து வரதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. அதுவும் வீக்கெண்ட் டைம்னு போயிடாதீங்க. அப்புறம் என்ன மாதிரிதான் கஷ்டப்படணும். அவ்வளோ க்ரௌடில் போய் நம்ம என்ன வாங்கினோன்னா, நம்ம காலேஜுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு பேக்கே இல்லை. ஸோ அதனால ஒரு பேக் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட் இருக்க மாதிரி வேணும். எப்படின்னா நமக்கு 5 சப்ஜெக்ட் புக் இருக்குது. 5 சப்ஜெக்ட்டை ஒரே நாள் எடுக்கிறனால 5 சப்ஜெக்ட் புக்குமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஷியஸாக ஒரு பேக் வாங்கினேன். அப்புறம் நம்ம மேக்கப் திங்ஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். மேக்கப் பவுச் தேவைப்பட்டுச்சு. இது ஆக்சுவலாக பென்சில் பவுச் தான், பட் நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. மேக்கப் திங்ஸ்லாம் வைக்க காம்பேக்டாக நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம காலேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு ஒரு பென்சில் பாக்ஸ் தேவைப்பட்டது. ஸோ அதனால் பென்சில் பென் வச்சுக்க இது கொஞ்சம் நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது இந்த பாக்ஸு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். நான்வெஜ்ல ஒரு பீஸா செம்மையாக இருந்தது. பெப்சியோடு வந்திருந்தது. பட் எனக்கு பெப்சி பிடிக்காது, அதனால பெப்சி மட்டும் வச்சுட்டேன். ஸோ ஸ்வீட்டிஸ், ஒரு வழியாக நம்ம வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸையுமே அந்தந்த இடத்துல அசம்பிள் பண்ணி வச்சாச்சு. ஒரு பீட்சாவை சோலோவாக நானே சாப்பிட்டேன் சாட்டிஸ்ஃபைடாக. இப்போது டைம் ஒரு 10 o'clock அது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளான் என்னென்னா போய் தூங்குறது தான். ஏன்னா காலையிலேருந்து செம்ம அலைச்சல். காலேஜு அப்புறம் டி நகர் இதெல்லாமே போயிட்டு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ போய் தூங்க வேண்டியது தான் அடுத்த பிளான். ஸோ நம்ம இதோடு இந்த DIML vlog முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் மிஸ் சான்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Perspective criticisms are always accepted. Bye sweeties.